வருகிறார். அவர் இப்போது இங்கே கொஞ்சம் பால் குடிப்பாரு, ரெண்டாவது சிரிக்கிறாரு, மூணாவது வருக வருக என்று எங்க கணபதியை அவர்கள் அப்ப அழுகின்றார். அடுத்த கட்ட அவரு ராஜாதி ராஜன் மன்னாதி மன்னன் அவர் வருகின்றார் 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 வருகின்றார். தலைவர் பார்க்கிறார் பாருங்க. அவர் பார்வையே வந்து சரியான பார்வை. அப்படியே அந்த தெய்வமாக இந்த குழந்தை, எந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதான். இந்த பாருங்க, ஒன்றுதான், குழந்தை தெய்வம் ஒண்ணுதான் சொல்றாங்க. அதே போல நம்மளும் குழந்தை தான் வந்தோம். அதனால அதுக்குதான் குழந்தைக்கும் தெய்வத்துக்கும் சமாதானம் பண்ணிட்டாருங்க. ஒரு தெய்வத்தை பார்த்தா குழந்தைக்கு பார்த்தா தெய்வத்துக்கு அடிக்கும். குழந்தை அப்படி இந்த நம்ம மனசெல்லாம் அத்தனையா உள்ள உறுப்புகள், எல்லா உறுப்புகளும் வந்து கிட்னி பேசு கிட்னி, அப்புறமா உள்ள இதயம், அத்தனை ராஜ உறுப்புகள்லாம் வந்து குழந்தை தான் நம்மளை சிரிக்க வைக்குது. சிரிக்க வைக்குது ராஜா. ஒவ்வொரு அரசனும் குழந்தைன்ட்டு எவ்வளோ மன்னாதி மன்னெல்லாம் இப்படி பண்ணுறாங்க. அதே தான் நம்மளுக்கு ஒரு புத்திர பாரியம். அப்புறம் மகாபாரதத்துலேயே முசாவைய அவர் பீஷ்மர் எப்படி ரொம்ப பாடுபட்டார் முசா போய் வர்றது பீஷ்மர் மகாபாரதத்தில் நினைச்சாவே